இன்றைக்கி சாயங்காலம் போல் சும்மா சுற்றி பார்த்துட்டு இந்த மரத்தை நிலக்கதவுக்கு வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி அளந்துக்கிட்டு இருந்தேன். சரி மரத்தை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்ட பார்க்கும்போது ஏதோ சத்தம். என்னடா இந்த மரத்துக்கிட்ட தான் சத்தம் வருது போல் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு தலைக்கு மேலே பச்சை கலர் லைட்டை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். மறைஞ்சிருந்து பார்ப்போன்னு பார்த்தேன். சரி இந்த மரத்தை வெட்டுவோன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சாட்டு. பக்கத்தில் இருக்க சாம்பி சவரன் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், சரி போய் பக்கத்தில் போய் தான் கேட்டு விசாரித்து பார்ப்போமே அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா ஒவ்வொரு சாம்பியாக வெளியில் வந்துகிட்டே இருக்குது. சரி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு என்னென்னு கேட்போம். சரின்னு என்ன போய் கிட்ட போய் கேட்டு பார்த்தா அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். தம்பி மீன் பிடிக்கிறது வந்து ஒரு அருமையான கலை. அது எப்படின்னா ஒரு மீனாக பிடிக்கிறதும் மொத்தமாக பிடிக்கிறதும் எல்லாமே ஒரு மனுஷனோட தனிப்பட்ட திறமை அப்படின்னா. இதையே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மீன் பிடிக்கிறது எப்படின்னாப்பா நீங்கள் ஒன்று சொல்லித்தரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் ஒரு லொக்கேஷனை காமிச்சிட்டு சீக்கிரமாக அங்கே போப்பா நான் டெலிபோர்ட் ஆகி வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. டெலிபோர்ட் ஆகி வருவாரா? ஒரு ஃப்ளாஷை விட ரொம்ப ஸ்பீடாக நல்லா இருப்பாரோ. அந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஃபுல்லாக பொட்டல் புதுராக இருக்குது. சரி வண்டி எடுத்துகிட்டு போவோம் சொல்லி பைக் எடுத்துக்கலாம்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு எங்கள் வண்டி ஓட்ட தெரியும். நானும் குறுக்கம் இருக்க அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு பற்றிக்கிட்டு இருந்துச்ச வண்டியை தூக்கி தண்ணியில் போட்டு தண்ணியில் நீச்சல் அடித்து நேராக அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். சாரி தலைவா வரதுக்குள்ளே வெடிச்சு போச்சு, என்ன பண்ணணும் தலைவா அப்படின்னு கேட்டால் அவன் பாட்டுக்கு வா இங்கே இருக்க நெட்டு வலை எல்லாத்தையும் இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன் எடுத்து பிறக்கிட்டு போய் நான் சொல்கிற மாதிரி பண்ணுப்பா அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளி பிறக்கி முடிச்சுட்டு தூக்கிட்டு போய் அவன் காட்டின அந்த இடத்துல போய் வலையை விரித்து பெரிய நெட்டு போட்டுவிட்டாச்சு. நெட்டு எங்கே போட்டேன், அவன் கொடுத்ததில் 4 குச்சி தாங்க இருந்துச்சு. நெட்டை தனியாக பதுக்கி வச்சுருந்துருக்கான். அதையும் அடித்து பிறக்கி எடுத்து தள்ளி மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப போய் நெட்டை இப்போ போடுறான்டா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவன் கண் முன்னாடியே போட்டு காமிச்சிட்டாங்க. வேறு திரும்ப வாடா கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து போய் பார்க்கணும் வா அப்படின்ட்டான். நானும் அவனும் சாயங்காலமாக எல்லா கதையும் ஃபேமிலியும் பேசிவிட்டு அவன் டைவர்ஸ் ஆன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் கேட்கக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க. சரி இதுக்கு மேலே பொறுமில்லை நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருந்த இடத்த விட்டு கிளம்பி நேராக வலையை விரிச்சிச்சுனால அதை போய் செக் பண்ணலான்ட்டு போனேன். நானும் இவன் பேச்செல்லாம் கேட்டு பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குமான்னு சொல்லி போய் லொக்கேஷனில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா நிறையவே மீன் கிடச்சிருந்துச்சி. சரி இது இதுக்கு தேவையில்லாது கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்ககிட்டே கொடுத்துருவோம். அவன் கஷ்டப்படுதான் பழம் கொடுத்தா இந்த நாய் சும்மா இருந்திருக்கு. இவன் சும்மா இருக்கிறத பார்க்க தான் நம்ம வேலையாக சொல்லி முடிக்கல மிஷின் முடிச்சு போச்சு.